சேனல். இன்னைக்கு நான் வந்து ஒரு சூப்பர்பான ஜாப் தான் கொண்டு வந்திருக்கேன். இது ரொம்ப ரொம்ப நல்ல பிளாட்ஃபார்ம். ஜாப் கூட கிடையாது. பிளாட்ஃபார்ம். இதுல ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் வொர்க்ஸ் இருக்கு. இந்த வெப்சைட் பாத்தீங்கன்னா, இந்த பிளாட்ஃபார்ம்ல வந்து நெறைய ஃப்ரீலான்சர்ஸ் வந்து வொர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து நெறைய பேருக்கு தெரியாது இந்தியால. அண்ட் நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப வந்து அது பாப்புலாரிட்டி ஆயிட்டு வருது. இது வந்து 2020ல இருந்து இந்த வெப்சைட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. வேர்ல்டு வைட் நெறைய பேர் வந்து இங்க ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் நீங்க கவலையே பட வேண்டாம். இங்க எல்லாமே ஜென்யூனான கம்பெனிஸ் தான். இங்க வந்து ப்ராஜெக்ட் வைஸ் நீங்க வொர்க் பண்ண போறீங்க. ஒரு ப்ராஜெக்ட் வந்து 3000 to 4000 rupees வந்து உங்களுக்கு கிடைக்கும். இங்க வந்து ஹேண்ட் ரைட்டிங் ஒர்க் இருக்கு, டேட்டா என்ட்ரி ஒர்க் இருக்கு, காப்பி பேஸ்ட் ஒர்க் இருக்கு. இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஒர்க்ஸ் இருக்கு. உங்களுக்கு எது வேணுமோ நீங்க வந்து சூஸ் பண்ணிட்டு இங்க வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். அண்ட் ரொம்ப ஈஸியா உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் என்ன பாத்தீங்கன்னா, இந்த வெப்சைட்ல வந்து நீங்க ஜஸ்ட் ஒரு ஃப்ரீலான்சரா அப்ளை பண்ண போறீங்க. அவங்க அப்ளை வந்து உங்க டேட்டா வச்சு நீங்க என்னென்ன அப்ளிகேஷன்ல ஃபில் பண்ணிருக்கீங்களோ அதெல்லாம் ரெவ்யூ பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு மெயில் அனுப்புவாங்க. பட் மெயில் அனுப்பலே நீங்க கவலைப்பட வேண்டாம். இது ஜெனரலா ஒரு 1 வீக் ஆகும். 1 வீக் அப்புறம் தான் எனக்கே மெயில் வந்தது. அதனால நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, அதை அப்ளை பண்ணிட்டு வந்து கரெக்டா ஃபில் பண்ணிட்டாலே போதும். உங்களுக்கு 100% வந்து அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபினிஷ் ஆயிடும். 1 வீக் அப்புறம் நீங்க வந்து ஆக்சுவல் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியா வந்து நீங்க இது பண்ணலாம். இந்த ஒர்க் பத்தி நிறைய பேருக்கு தெரியாது. அதனால கண்டிப்பா நீங்க இன்னைக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி என்னோட டோட்டலி ஹாப்பி சேனலை வந்து லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ அது என்ன வெப்சைட்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். சோ வொர்க்கானா இந்த வொர்க்கானா வெப்சைட் பத்தி நிறைய பேருக்கு தெரியாது. இப்பதான் கொஞ்சம் பாப்புலர் ஆயிட்டு வருது. இப்போ வந்து நீங்க ஃபர்ஸ்டா வந்து இல்ல அப்ளை பண்ணிடுங்க. இது வந்து இதோட லிங்க் வந்து நான் கீழே கொடுத்திருக்கேன். அது வந்து பிரஸ் பண்ணீங்கன்னா இந்த பேஜ் உங்களுக்கு ஓபன் ஆயிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ண போறீங்கன்னா, இங்க ஐ வாண்ட் டு ஹையர், ஐ வாண்ட் டு ஒர்க்னு இருக்கு. இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபினிஷ் பண்ணிடலாம். இங்க திரும்பி ஐ வாண்ட் டு ஒர்க்னு பிரஸ் பண்ணிக்கோங்க. இங்க வாங்க, இங்க டெவலப்பர் ஃப்ரீலான்சர் இருக்கு. இப்போ நம்ம வந்து ஃப்ரீலான்சர்னு கொடுத்துக்கலாம். சோ ஃப்ரீலான்சர் கொடுத்தீங்களா உங்களுக்கு நிறைய ஒர்க்ஸ் இருக்கு. நிறைய ஒர்க்ஸ் வந்து நீங்க பண்ணலாம். சோ நீங்க வந்து கன்டினியூ வித் Facebook இல்லாட்டி கூகுள் இல்லாட்டி ஆப்பிள் நீங்க கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா புதுசா வந்து நீங்க இப்படி இது வந்து உங்க ஃபுல் நேம், இமெயில், பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு நீங்க கிரியேட் யுவர் அக்கௌண்ட் பண்ணிக்கலாம். சோ இப்போ வந்து இமெயில கொடுத்துட்டு நான் லாகின் பண்ணிட்டேன். இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, உங்களுக்கு என்ன மாதிரி உங்க ப்ரொஃபைல் இருக்கணும் நீங்க டிசைட் பண்ணிக்க போறீங்க. அண்ட் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்க பாத்தீங்கன்னா நிறைய கேட்டகரிஸ் இருக்கு. லைக் ஐடி, ப்ரோக்ராமிங், டிசைன், ரைட்டிங், சேல்ஸ், லீகல் நிறைய இருக்கு. பட் நான் சொல்றது என்ன, ரொம்ப ஈஸியா நீங்க ஒர்க் பண்றது அண்ட் நிறைய உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிற எங்கன்னு பாத்தீங்கன்னா, இங்க ரைட்டிங் அண்ட் டிரான்ஸ்லேஷன். சோ அதை செலக்ட் பண்ணிட்டு இங்க கண்டினியூ கொடுத்துடுங்க. சோ அதுக்கப்புறம் நீங்க என்ன ரோல் வேணும்னு இருக்கு. காப்பி ரைட்டர், ஆர்டிகல் ரைட்டர், கிரியேட்டிவ் ரைட்டர், டிரான்ஸ்லேட்டர், இந்த மாதிரி நிறைய இருக்கு. அதை தவிர அதர் கூட நீங்க பிரஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இங்க நிறைய இருக்கும். நீங்க எது வேணாலும் நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. நான் இங்க வந்து ஆர்டிகல் ரைட்டர்னு கொடுக்குறேன். அதுக்கப்புறம் உங்களோட 3 ஸ்கில்ஸ் கேக்குறாங்க. அதை நீங்க வந்து இங்க சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கண்டினியூன்னு கொடுத்துடுங்க. அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஸ்கில்லுக்கும் உங்களுக்கு எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு கேக்குறாங்க. அதை நீங்க வந்து யோசிச்சு கொடுத்துடுங்க. அதுக்கப்புறம் கண்டினியூ. அதுக்கப்புறம் உங்க போன் நம்பர் கேக்குறாங்க. ஏன்னா இது ரொம்ப முக்கியம் கம்பெனிஸ். ஏன்னா நீங்க டைரக்டா கம்பெனிஸோட ஒர்க் பண்ண போறீங்க. அதனால உங்க போன் நம்பர் கொடுத்துடுங்க. அதுக்கப்புறம் உங்க நேட்டிவ் லாங்குவேஜ் என்னன்னு கேக்குறாங்க. சப்போஸ் உங்க இங்க தமிழ் கூட இருக்கு பாத்துக்கோங்க. தமிழ் இருக்கு. சப்போஸ் உங்க நேட்டிவ் லாங்குவேஜ் இல்லைன்னா இங்க வந்து பிளஸ் கொடுத்துட்டு உங்க நேட்டிவ் லாங்குவேஜ் வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். சோ இது ரெண்டும் கொடுத்துட்டு இங்க கண்டினியூஸ் பிரஸ் பண்ணிடுங்க. என்னோட ப்ரொஃபைல் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ இதான் உங்க டேஷ்போர்டா இருக்க போகுது. இங்க வந்து ஃபைண்ட் ஒர்க் இருக்கு. நான் ஃபைண்ட் ஒர்க் வந்து பிரஸ் பண்ணிடுறேன். சோ ஃபைண்ட் ஒர்க் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க நிறைய ஜாப்ஸ் இருக்கு. இங்க வந்து லெஃப்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஃபில்டர்ஸ் இருக்கு. நீங்க வந்து ஃபில்டர்ஸ் நீங்க பாத்துக்கலாம். சோ இப்போ நான் வந்து ரைட்டிங் அண்ட் டிரான்ஸ்லேஷன் செலக்ட் பண்றேன். அதுல பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. எது வேணாலும் நீங்க செக் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் எதுவும் செக் பண்ணல. பட் ரைட்டிங் அண்ட் டிரான்ஸ்லேஷனுக்குள்ள எவ்வளவு ஜாப்ஸ் இருக்குன்னு நம்ம பாத்துக்கலாம். சோ இங்க வந்து அவங்க பேமெண்ட் பண்ணா உங்களுக்கு நிறைய ஜாப்ஸ் வரும்னு சொல்றாங்க. இது தேவையில்லை. இது டிஸ்கார்ட்னு கொடுத்துடுங்க. நீங்க எந்த பேமெண்ட்டுமே பண்ண தேவையில்லை. சோ இங்க பாத்தீங்கன்னா டிரான்ஸ்லேஷன் ஜாப்ஸ் இருக்கு. பாத்தீங்கன்னா இது வந்து டிரான்ஸ்லேஷன் ப்ராஜெக்ட் இஸ் a project that deals with activity of translating. நீங்க வந்து டிரான்ஸ்லேட் பண்ண போறீங்க. அதுக்கு வந்து அவங்க $100 to $250 தராங்கன்னு கொடுத்திருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரெஸ்யூம் அண்ட் கவர் லெட்டர். நீங்க ஒரு கவர் லெட்டர், ரெஸ்யூம் இஸ் நதிங் பட் ஒரு பயோடேட்டா எழுத போறீங்க. அதுக்கு வந்து $50 கிட்டத்தட்ட இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரைட் ஆர்டிகல் சப்போர்ட் ஸ்பெசிபிக் டெக்னாலஜி. ஒரு டெக்னாலஜி கொடுத்து அதை பத்தி எழுத சொல்லுவாங்க. சோ இதுக்கு வந்து $15 per hour அவங்க கொடுத்திருக்காங்க. Translate some books written as English to many languages. So இங்கிலீஷ்ல இருந்து வேற லாங்குவேஜ் உங்களுக்கு என்ன தெரியுமோ அதுக்கு வந்து டிரான்ஸ்லேஷன் பண்றதுக்கு கொடுத்திருக்காங்க.
சோ அந்த மாதிரி நிறைய ஜாப்ஸ் இருக்கு, நீங்க பாத்துக்கிட்டே போலாம். ரைட்டிங், காப்பி ரைட்டிங் ஃபார் ஏஐ கொடுத்திருக்கு. சோ இந்த மாதிரி நீங்க வந்து ஜாப்ஸ் பாத்தீங்கன்னா நீங்க வந்து செலக்ட் பண்ணிட்டே இருக்கலாம். சப்போஸ் நீங்க ஃபில்டர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இங்க லெஃப்ட் சைட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெசிபிக் ஸ்கில்ஸ் கொடுத்து நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா ஆர்டிகல் ரைட்டிங் இருக்கு. அந்த மாதிரி உங்களுக்கு ஸ்பெசிபிக்கா வேணும்னா அதை மட்டும் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். அதை தவிர பப்ளிகேஷன் டேட், இது வந்து லேட்டஸ்ட்ல இருந்து ஓல்டு வரைக்கும், நீங்க பாஸ்ட் 24 ஹவர்ஸ்னா நேத்துக்கு பப்ளிஷ் பண்ணல இருந்து வீக் ஆகும், இந்த 1 வீக்ல வந்த ஜாப்ஸ் எல்லாமே நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அதே வந்து கான்ட்ராக்ட் டைப், பிக்ஸட் பிரைஸா ஆர்லியா, அந்த மாதிரி உங்களுக்கு ஃபுல் கான்ட்ராக்ட் மாதிரி வேணுமா, இல்லாட்டி 1 ஹவருக்கு எவ்வளவு ஒர்க் பண்ணா நீங்க பணம் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் லாங்குவேஜஸ், என்ன லாங்குவேஜ் வேணாலும் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் கிளைண்ட் லொகேஷன், நீங்க இல்லாட்டி ஃபாரின் ஜாப் இருந்தாலும் ஓகேவா, இல்லாட்டி இந்தியன் ஜாப் தான் வேணுமான்னு நீங்க இங்க சூஸ் பண்ணிக்கோங்க. ப்ரொஃபைல்ல இங்க பாத்தீங்கன்னா எவ்வளோ ப்ரொஃபைல் கம்ப்ளீட் பண்ணிருக்குன்னு கொடுத்துருக்கு. நீங்க வந்து மீதி ப்ரொஃபைலும் நீங்க கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இங்க பாத்தீங்கன்னா enter a text that describes you on your company. So உங்களை பத்தி டிஸ்கிரிப்ஷன் ஒரு கொடுக்கணும். upload your photoன்னு கேட்டிருக்காங்க. அது enter any jobs or projects you have already done. So இதெல்லாம் வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா உங்க ப்ரொஃபைல் வந்து 100% வந்துடும். சோ உங்க கரண்ட் லெவல் எல்லாமே இங்க கொடுத்திருக்காங்க. சோ இங்க பாத்தீங்கன்னா உங்க ஃபீச்சர் ப்ராஜெக்ட்ஸ், அபவுட் மீ, ஒர்க், லாங்குவேஜஸ், இது எல்லாமே இருக்கு. இதெல்லாம் நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. சோ இங்க ஃபைண்ட் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு. நீங்க வந்து நான் சொன்ன மாதிரி நீங்க வந்து ப்ராஜெக்ட்ஸை வந்து ஃபைண்ட் பண்ணிக்கலாம். இங்க வந்து ஒரு ப்ராஜெக்ட் என்னன்னா பிட் பண்ணணும். இங்க பாருங்க பிளேஸ் அ பிட்னு இருக்கு. பிளேஸ் அ பிட் பண்றதுக்கு முன்னாடி அவங்க என்ன சொல்றாங்கன்னா நீங்க வந்து ஒரு டெஸ்ட் எடுக்கணும். இனிஷியலா ஒரு டெஸ்ட் எடுக்கணும். இப்போ வந்து நான் பிளேஸ் அ பிட் பிரஸ் பண்ணனே உங்களுக்கு கோ டு த டெஸ்ட்னு வந்துருச்சு. இதை வந்து நான் கிளிக் பண்றேன். சோ பாத்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் மாதிரி இருக்கு. அதை வந்து நீங்க படிச்சு பாத்துக்கோங்க. இங்க நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆயிடும். ரொம்ப சின்ன டெஸ்ட் தான் இருக்கும். சோ இப்போ நான் திரும்பி நெக்ஸ்ட் கொடுக்கறேன். சோ இதெல்லாம் படிச்சு பாத்துக்கோங்க. ஜஸ்ட் உங்க ஒரு சின்ன டெஸ்ட் தான் கொடுக்குறாங்க. இங்க பாத்தீங்கன்னா under what circumstances am I allowed to share contact with the information with the client. இது வந்து உங்க ஜெனரல் நாலேஜ்க்காக தான் அவங்க டெஸ்ட் கேக்குறாங்க. நீங்க வந்து இந்த ஒர்க் வந்து ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிறீங்களா இல்லையான்னு. சோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா under what circumstances am I allowed to share contact information with the client. கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் நீங்க வந்து கிளைண்டோட ஷேர் பண்ணலாமா வேண்டாமா, அதை பத்தி உங்களுக்கு உங்களோட ஒப்பீனியன் கேக்குறாங்க. அது வந்து நீங்க கொடுத்துக்கலாம். சோ அது தப்பா கரெக்டான அது இமீடியட்டா உங்களுக்கு சொல்லிடும். இது ரொம்ப ஆப்டிடியூட் டெஸ்ட் மாதிரி தான், ஜெனரல் நாலேஜ். இதுக்கு வந்து நீங்க நிறைய தெரிஞ்சிருக்கணும் படிச்சுக்கணும்னு கிடையாது, சும்மா ஜெனரலா கேக்குறாங்க. அதுவே உங்களுக்கு கரெக்ட் ஆன்சரா இல்லையான்னு சொல்லிடும். சோ நெக்ஸ்ட், சோ ஐ எம் ரெடி டு சென்ட் அ bid to the client when. சோ எப்போ நீங்க பிட் வந்து அனுப்பலாம். இது சப்போஸ் நீங்க ஏதாவது நீங்க கொடுத்துட்டுங்க, அதுக்கப்புறம் வியூ ஆன்சர் பண்ணிக்கோங்க. சோ இல்லன்னா அதுவே உங்களுக்கு கரெக்ட் ஆன்சர் காட்டிடும். சோ இதை பொறுத்து நீங்க உங்களோட ஆன்சர்ஸை வந்து நீங்க பாத்துக்கலாம். சோ இந்த மாதிரி ஒரு few questions வரும். இந்த questions எல்லாம் நீங்க முடிச்சிடுங்க. சோ இந்த மாதிரி ரொம்ப சிம்பிள் தான். நீங்க கரெக்டா கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா அதுவே உங்களுக்கு கரெக்டா ஆன்சர் பண்ணும். இந்த டெஸ்ட் எதுக்குன்னா இங்க எப்படி ஒர்க் பண்றதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா இல்லையா, இல்லன்னா நீங்க புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லிடுறதுக்காக தான் இந்த கொஸ்டின் ஆன்சர்ஸ் கேக்குறாங்க அவங்க. சோ இதுக்கு கரெக்ட் ஆன்சர் தப்பு ஆன்சர் எதுவும் இல்ல. தப்புன்னா நீங்க வந்து படிச்சு தெரிஞ்சுக்க போறீங்க, அவ்வளவுதான். சோ இப்போ வந்து என்ன ஆச்சுன்னா என்னோட இப்போ ஆன்சர்ஸ் உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிடுச்சு. இப்போ வந்து திரும்பி டேக் த டெஸ்ட் அகைன் கொடுத்துட்டு நீங்க எல்லாமே கரெக்ட் ஆன்சர்ஸ் கொடுத்துருங்க. ஏன்னா இப்போ நீங்க பார்த்துட்டே வந்தீங்க எது கரெக்ட் ஆன்சர் எது தப்பு ஆன்சர். இப்போ உங்களுக்கு எல்லா கரெக்டான ஆன்சர்ஸ் கிடைச்சிடுச்சு. இதுல டெஸ்ட்ல ஃபெயில் ஆறது பாஸ் ஆறது ஒண்ணுமே இல்ல. ஜஸ்ட் உங்க இன்ஃபர்மேஷனுக்காக தான் அவங்க இந்த டெஸ்ட் வைக்கிறாங்க. இப்போ நம்ம பார்த்ததுல வந்து எது தப்பு எதெல்லாம் கரெக்ட்னு உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து டேக் த டெஸ்ட் அகைன் கொடுத்துட்டு எல்லாமே நீங்க அதே கொஸ்டின்ஸ் ரிப்பீட் ஆகும். நீங்க வந்து அந்த டெஸ்ட் வந்து பாஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க அது அடுத்த ஸ்டெப் போயிடலாம்.
டெஸ்ட் முடிச்சுட்டு வந்தனே நீங்க உங்க ப்ராஜெக்ட்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். கண்டிப்பா இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்க, அப்ளை பண்ண. இது ரொம்ப ஈஸியா உங்களுக்கு லேக்ஸ் ஆஃப் ஜாப்ஸ் இங்க இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒர்க்கானால இன்னைக்கே ரெஜிஸ்டர் பண்ணிருக்கேன் அண்ட் ஜாப்ஸ் வந்து ஈஸியா நீங்க பண்ண ஆரம்பிச்சிடலாம். என்ன டோட்டலி ஹாப்பி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.